மீனா விஜயாக்கு என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் கண்டிப்பா விஜயா எப்பவுமே திருந்த மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. சிறடிக்கு ஆசை இந்த வார ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்காக வீட்ல இருக்க எல்லாருமே பாட்டி வீட்டு கிளம்பி வந்துடுறாங்க. விஜயா வழக்கம் போல வந்த இடத்துலயும் மீனா வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹிணி ஸ்ருதியும் அங்கதான் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் எதுவுமே சொல்லல. தேடி பிடிச்சு ஒவ்வொரு வேலையா மீனா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த பாட்டி பொறுமையை இழந்து இந்த வீட்டுக்கு நீதான் மருமக, எனக்கு நீதான் வேலை பார்க்கணும், போய் சமையல் வேலை எல்லாம் பாருன்னு சொல்லிடுறாங்க. பாட்டி சொன்னதால விஜயா வந்து எதுவும் எதிர்த்து பேச முடியாம சமையல் வேலையெல்லாம் பாக்குறதுக்காக போறாங்க. விஜயா கஷ்டப்படுறாங்களே பாவம்னு சொல்லிட்டு மீனா வந்து விஜயா ஹெல்ப் பண்ண போறாங்க. அப்ப பாட்டி வந்து மீனாவை பிடிச்சு உட்கார வச்சிடறாங்க. நீ பேசாம உட்காரு, விஜயா எல்லா வேலையும் பார்க்கணும்னு சொல்லிடுறாங்க. மீனா பாட்டி கூட பேசாம உட்கார்ந்து இருக்காங்க. விஜயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்ருதி வந்து விஜயா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு காய்கறி நறுக்கிறப்போ தெரியாம கையை கட் பண்ணிக்கிறாங்க. உடனே பதறி போற விஜயா வந்து ஸ்ருதினால சாப்பிட முடியாது, நான் ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கையால எடுத்து ஊட்டி விடுறாங்க. இதை பாக்குற பாட்டி நீ ஸ்ருதிக்கு மட்டும் ஊட்டி விட்டா பத்தாது, மத்த ரெண்டு மருமகளுக்கு சேர்த்து தான் ஊட்டி விடணும்னு சொல்லிடுறாங்க. விஜயா என்னமோ மனசே இல்லாத மாதிரி மீனாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மனோஜ் வந்து பார்க்ல இருந்த ஃப்ரெண்டு கிட்ட பணம் வாங்கின விஷயத்தையே மறந்துட்டு ஜாலியா பொங்கலை கொண்டாடுறதுக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாரு. பணம் வாங்கணுங்கிறது மனோஜுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. பணம் கொடுத்தவர் வேற ஏற்கனவே ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கி வச்சுட்டு தான் கொடுத்திருந்தாரு. இதனால கண்டிப்பா அவர் மனோஜை தேடி வீட்டுக்கு வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அப்படி மட்டும் அவர் பணத்தை கேட்டு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா விஜயா ரோஹிணி ரெண்டு பேருமே முத்து கிட்ட வசமா மாட்டிக்குவாங்க. ஏன்னா ஏற்கனவே வேலைக்கு போலங்கிற விஷயத்திலேயே மனோஜ் முத்து வந்து வச்சு செஞ்சு விட்டாரு. இதுல இந்த விஷயம் வேற தெரிஞ்சுன்னா ரோஹிணி இனிமேல் நிரந்தரமா வீட்டுக்கு வராம அப்படியே போனாலும் போயிருவாங்க. கூடிய சீக்கிரமே அதுவும் நடந்து விஜயாவும் ரோஹிணி முழிக்கிறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.